நெல்லை பொருணை அருங்காட்சியகம் இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. ஆதிச்சநல்லூர், சிவகாலை, கொர்க்கை உள்ளிட்ட இடங்களில் கிடைக்கப்பெற்ற பழங்கால செப்பேடுகள், கல்வெட்டுகள், சுவடுகள் உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்தி பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் 56 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள பொருணை அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த சனிக்கிழமை அன்று திறந்து வைத்தார். இந்நிலையில் அருங்காட்சியகத்தை பார்வையிட பெரியவர்களுக்கு 30 ரூபாயும், பள்ளி மாணவர்களுக்கு 10 ரூபாயும், வெளிநாட்டினருக்கு 50 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5D மற்றும் 7D திரையரங்கு நுழைவு கட்டணமாக 25 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நெல்லை சந்திப்பு மற்றும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பொருணை அருங்காட்சியகத்திற்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமித்ஷாவின் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பயப்பட மாட்டார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் 2200 பேருக்கு புத்தாடை மற்றும் பண்டிகை பொருட்களை வழங்கி உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பீகார் வெற்றிக்கு பின் அடுத்த டார்கெட் தமிழ்நாடுதான் என்று அமித்ஷா சவால் விட்டதை சுட்டிக்காட்டினார். அமித்ஷாவின் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிமை கூட்டம்தான் பயப்படும் என்றும் தமிழ்நாட்டு மக்கள் பயப்பட மாட்டார்கள் என்றும் உதயநிதி தெரிவித்தார். பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசத்துல நீங்க வடநாட்டுல நீங்க ஜெயிக்கலாம், ஆனா உங்களுடைய பருப்பு என்னைக்குமே தமிழ்நாட்டுல வேகாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கு, தனித்துவம் இருக்கு. கரூரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தின் போது அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசிக் கொண்டிருந்த போதே மக்கள் கலைந்து சென்றனர். நயினார் நாகேந்திரன் மேற்கொண்டுள்ள பிரச்சார பயணத்தின் ஒரு பகுதியாக கரூரில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக சேலம் கோட்ட பொறுப்பாளர் ராமலிங்கம், அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டம் தொடங்கிய போது ஓரளவு மக்கள் கூடியிருந்த நிலையில் நயினார் நாகேந்திரன் மேடையில் ஒன்றிய அரசின் சாதனைகளை பேசிக் கொண்டிருந்த போதே கலையத் தொடங்கினர். காலி இருக்கைகளை பார்த்து நயினார் பேசும் நிலை ஏற்பட்டதால் பாஜக நிர்வாகிகள் அதிர்ச்சி அடைந்தனர். முன்னதாக மேடைக்கு நயினாருக்கு முன்பாக கே.பி. ராமலிங்கம் சென்றபோது அங்கு இருந்த பாஜகவினர் அவருக்கு மலர்களை தூவினர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் தனக்கு மலர்களை போட வேண்டாம் என்றும் பின்னால் வரும் நயினாருக்கு போடுமாறும் கூறினார். தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள முக்கிய பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தேர்வர்கள் தங்களது முடிவுகளை தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான https://www.tnpsc.gov.in/ என்ற முகவரியில் சரிபார்த்துக் கொள்ளலாம். சார் பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், வனவர் மற்றும் முதுநிலை ஆய்வாளர் உள்ளிட்ட 828 பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வை மொத்தம் 4.18 லட்சம் பேர் எழுதியிருந்தனர். முதன்மை தேர்வை எழுத குரூப் 2 பதவிகளில் 1126 பேரும், குரூப் 2A பதவிகளில் 9457 பேரையும் தகுதி பெற்றவர்களாக TNPSC அறிவித்துள்ளது. பிப்ரவரி 8 அன்று கட்டாய தமிழ் தொகுதி முதன்மை தேர்வும், பிப்ரவரி 22 அன்று பொதுப்பாடங்களுக்கான முதன்மை தேர்வும் நடைபெற உள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்காக வைகை ஆற்றிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரில் நுரை பொங்கி வருவதால் விவசாயிகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். சிவகங்கை மாவட்ட பாசனத்திற்கு 2ஆம் கட்டமாக 745 கன அடி நீர் நேற்று முதல் வைகை ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் தட்டான்குளம், புதூர், லாடனேந்தல் உள்ளிட்ட தடுப்பணைகள் மூலமாக கால்வாய்களில் சென்று விளைநிலங்களுக்கு பயன்படுகிறது. இந்நிலையில் கால்வாய்களில் பொங்கும் நுரையுடன் தண்ணீர் செல்கிறது. பாசன கால்வாய்களில் பல மாதங்களாக தொழிற்சாலை, வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் தேங்கியிருப்பதால் தற்போது திறக்கப்பட்ட தண்ணீர் வரும்போது கழிவுகள் சேர்த்து நுரையுடன் வருவதாகவும் இதனால் விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் தெரிவித்தனர். தண்ணியில முறையா வருது, என்ன காரணம்னு தெரியல. ஆனா எதுவும் ட்ரைனேஜ் சாக்கடை கலக்கிறதுனால இந்த முறை வருதுன்னு நினைக்கிறேன். 1 மணி நேரமா முறையா தான் இருக்கு, செம்ம முறையா இருக்கு நிறையா. இங்க நம்ம ஊர்ல இது எப்படின்னா ஒரு கிராமத்துக்கு தான் போகும். இங்க மீன் பிடிக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஏதாவது கழிவு இருக்குன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். கழிவுகளை கால்வாய்களில் விடுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் அதிகரித்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. அதன்படி முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாய் 40 காசுகளாக அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களில் மட்டும் ஒரு முட்டையின் விலை 15 காசுகள் அதிகரித்துள்ளது. வழக்கமாக குளிர்காலம் தொடங்கியவுடன் முட்டை விலை உயர்வது வழக்கம். இதுவே முட்டை விலையின் உயர்வுக்கு காரணம் என கூறும் கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் வரும் நாட்களில் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்.
ஜனவரி 6ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஜாக்டோ ஜியோ அறிவித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினருடன் தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் ஏபாவேலு, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் எந்த முடிவும் எட்டப்படாததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஜனவரி 6இல் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தனர். கடந்த 4.5 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசு எந்த விஷயத்தை பேசியதோ அதே விஷயத்தை திரும்ப திரும்ப எங்களோடு பேசியது மிகப்பெரிய வருத்தத்தை தந்திருக்கின்றது. தேர்தல் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜாக்டோ ஜியோ நினைக்கவில்லை எனவும் அதன் நிர்வாகிகள் தெரிவித்தனர். தஞ்சை மாவட்டம் அதிகாரம்பட்டினத்தில் உள்ள காட்டுப்பள்ளி வாசலில் 538வது கந்தூரி விழாவுக்கான கொடியேற்றம் விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி 2 நாட்டிய குதிரைகள் நடனமாட பல்லக்கு ரதம் புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக நகர்வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் நிகழ்ச்சி கோலாகலமாக நடந்தது. முன்னதாக இரவை பகலாக்கிய வான வேடிக்கைகளை விழாவில் பங்கேற்றவர்கள் கண்டு ரசித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே 10 வயது மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு உதவித்தொகை வழங்கி உதவிட வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்னம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த செங்கல் சூளை கூலி தொழிலாளியான கணேசன் மகாலட்சுமி தம்பதிக்கு 7 பெண் பிள்ளைகள் உள்ளன. கணேசனின் 5வது மகளான ராணிக்கு பிறவி முதலே வலது கை செயலிழந்து உள்ளதால் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை கோரி விண்ணப்பித்திருந்தனர். கடந்த 3 வருடங்களாக உதவித்தொகை கோரி பல முறை முறையிட்டும் தற்போது வரை கிடைக்கவில்லை என பெற்றோர் வேதனையுடன் கூறுகின்றனர். நான் உதவித்தொகை கேட்டு 2023 அப்ளை பண்ணோம். அமௌண்ட் வரவே இல்லை. தாலுகாவில் போய் கேட்டால் அடுத்த மாதம் ஏறும், இந்த மாதம் ஏறும்னு சொன்னாங்க விராலிமலையில். அதை விட்டு புதுக்கோட்டை மாற்றுத்திறனாளி ஆஃபீஸ் போய் கேட்டால் அவங்க இங்கே இல்லை, அவங்க விராலிமலை தான் கேட்கணும்னாங்க. அங்கே போய் கேட்டோம். இப்போ வருது, அப்போ வருதாங்க, இது வரைக்கும் அமௌண்ட் இல்லை. அதான் கலெக்டர் அம்மாட்ட பார்த்து மனு கொடுத்துட்டு போகலாம். எப்போ உங்களுக்கு சாங்ஷன் ஆனிச்சுங்க? சாங்ஷன் ஆனது 2023. இது வரைக்கும் வரவே இல்லை. மாற்றுத்திறனாளி சிறுமிக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கிட விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சிறுமியின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாதவரம் ஏரியின் புனரமைப்பு பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பொங்கல் முதல் படகு சவாரி தொடங்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை மணலி ஏரி, மாதவரம் ஏரி, கடப்பாக்கம் ஏரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளை அமைச்சர் KN நேரு, மேயர் பிரியா மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஏரிகளுடன் மழைநீர் வடிகால்களை இணைத்தல், தூர்வாறுதல், கரைகள் பலப்படுத்துதல், சுற்றுச்சுவர் அமைத்தல், உபரி நீர் வெளியேறும் வழித்தடம் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொங்கலுக்கு திறக்க போகிறோம். 2 பக்கம் சுற்று நடைபாதை வசதிகள் மற்ற எல்லா வசதிகளோடு சேர்ந்து டூரிஸ்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் கொடுத்து இதை டெவலப் பண்ணி பார்க்கணுன்னு பார்க்குறாங்க. அவங்க செய்கிறாங்க. டூரிசத்தில் அதை ஒப்படைச்சிருவோம். மாதவரம் மற்றும் மணலி ஏரிகளை சுற்றி நடைபயிற்சி பாதை, சிறுவர் பூங்கா என பொழுதுபோக்கு தளமாக மாற்றப்பட உள்ளதாகவும் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். தேசிய அளவிலான நீளம் தாண்டும் போட்டியில் தங்கம் வென்ற அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவன் யோபினுக்கு மாணவர்களும் ஆசிரியர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் யோபின் லக்னோவில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான நீளம் தாண்டும் போட்டியில் 6.96 மீட்டர் தாண்டி தங்கம் வென்றார். அரியலூர் வந்த அவருக்கு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் அவரை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பள்ளி வளாகத்திலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது உடற்கல்வி ஆசிரியர் ரமேஷ் உற்சாக மிகுதியால் மாணவர்களுடன் சேர்ந்து நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பள்ளி தலைமை ஆசிரியர் கவிதா மற்றும் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்.
ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு என நலவாரியம் அமைக்க வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நல சங்கத்தினர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கோயில் திருவிழாக்களை ஒட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தவசிமடை, கொசவப்பட்டி, வெள்ளோடு உள்ளிட்ட கிராமங்களில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கம். தற்போது ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு நலச்சங்கத்தினர் மனு அளித்துள்ளனர். 5 லட்சத்துக்கு இழப்பீடு கேட்குறாங்க 5 பேத்துக்கு. அப்போ 25 லட்சம் கட்டணும். ஏதாவது பிறப்பு இழப்பீடு ஏற்பட்டால் மக்களுக்கு ரொம்ப சிரமம், விழா கமிட்டிக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நலவாரியங்களுக்கு அமைச்சு கொடுக்கணும். மாடுபிடி வீரர்களுக்கும் காலை உரிமையாளர்களுக்கும் அது நலவாரியம் வச்சு கொடுக்கணும். முன்னாடி ஜீவா கொடுத்துட்டாக்கா இன்னும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு கொஞ்சம் தொய்வு இல்லாமல் இருக்கும். அது மாதிரி தமிழ்நாடு அரசு அந்த ஜல்லிக்கட்டு இழப்பீடுக்கு 5 லட்சம் கட்ட சொல்கிறாங்க. அந்த தொகையை அரசே ஏற்று கொடுத்து நடத்தி விட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். கணினி முறை டோக்கனை ரத்து செய்து விழா கமிட்டி வழங்கும் டோக்கன் முறையை அமல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டங்களில் மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகளை அழைத்துச் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவேற்காட்டைச் சேர்ந்த காமேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் கடந்த ஆண்டு எழும்பூரில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள் சட்டவிரோதமாக அழைத்து வரப்பட்டதாகவும் இதனை அனுமதித்த நட்சத்திர விடுதிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி M.M. ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி G. அருள்முருகன் அமர்வு புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விடுதிகளில் மதுபானம் அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள் அழைத்துச் செல்வதாக புகார்கள் வந்தால் உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். சிபிஐ வழக்கில் சிக்கியுள்ள அரசியல் தலைவர்கள் மட்டுமே பாஜகவுடன் கூட்டணியில் சேர்வதாக காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் படந்தால் சந்திப்பில் நடைபெற்று வரும் மேம்பால கட்டுமான பணிகளை மாணிக்கம் தாகூர் ஆய்வு செய்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுற்ற பின்னர் ரயில் கட்டணங்களை உயர்த்தியது கண்டனத்திற்குரியது என்றும் கட்டண உயர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாஜக என்பது இப்பொழுது தமிழ்நாட்டிலே ஓரங்கட்டுப்பட்டு நிற்கிறது. மக்கள் விரோதிகளுடைய கட்சியாக நிற்கிறது. மக்கள் பாஜகவோடு யாரும் கூட்டணி சேர தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமியை தவிர வேறு யாரும் கூட்டணி சேர தயாராக இல்லை. யாருக்கெல்லாம் சிபிஐ கேஸ் இருக்கோ அவர்கள் தான் கூட்டணி செய்ய, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள் தான் கூட்டணி செய்ய வைக்க ரெடியாக இருக்கிறார்களே ஒழிய வேறு யாரும் தயாராக இல்லை என்று நிலைக்கிறது. அவர்களுடைய புலம்பல் நமக்கு புரிகிறது. தமிழ்நாட்டின் மக்கள் விரோத கட்சிகள் மட்டுமே பாஜகவுடன் நிற்பதாகவும் மாணிக்கம் தாகூர் சாடினார். திருச்செந்தூர் முருகன் கோயில் வளாகத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் 80க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்றனர். சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த குழுவினர் அரங்கேற்றம் செய்தனர். கோயில் இணை ஆணையர் நாட்டிய கலைஞர்களுக்கு சான்றிதழும் கேடயமும் வழங்கினார். பரதநாட்டியத்தால் அனைவருக்கும் உடலில் வலிமை ஏற்படுவதோடு மன நிறைவும் கிடைப்பதாக பெருமையுடன் தெரிவித்தனர். இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் மாடர்ன் டைப்ல அவங்க எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம கலாச்சாரத்தை மறந்துடுறாங்க. கலாச்சாரம் பரதநாட்டியம்னா என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அலைஞ்சுக்கிட்டு வருது. அதனால நம்ம என்ன பண்ணணும், வர பிள்ளைங்க, எதிர்காலத்தில் இந்த ஃபியூச்சர் பிள்ளைங்களுக்கு நம்ம கலையை நம்ம கற்றுக் கொடுத்து சொல்லி கொடுக்கணும். இந்த குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி தொடர்ந்து பிற முருகன் கோயில்களிலும் நடைபெற உள்ளது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வர மீனவர்கள் 12 பேரையும் அவர்களது விசைப்படகையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றுள்ளது. ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அனுமதி சீட்டை பெற்று விசைப்படகுகளில் வழக்கம் போல் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் 12 பேரை கைது செய்தனர். அதோடு அவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு மீனவர்கள் கைது நடவடிக்கை தொடர்கதையாக நீடித்து வருகிறது. மீனவர் பிரச்சினையில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகள் தலையிட்டு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த அமைப்புகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றன.
இ பாஸ் மற்றும் பிளாஸ்டிக் தடை அமல் குறித்து உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட சிறப்பு குழு வால்பாறையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டது. வழக்கறிஞர்கள் மோகன், சாந்த நாராயணன், ஸ்ரீனிவாசன், முகமது சாதிக் ஆகியோர் அடங்கிய குழு வால்பாறை மலைப்பாதையில் உள்ள வனத்துறை சோதனை சாவடிகள், இ பாஸ் சரிபார்ப்பு நடைமுறைகள் மற்றும் பிளாஸ்டிக் தடையை அமல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்தது. சாலையோர கடை உரிமையாளர்கள், தூய்மை பணியாளர்கள், நகராட்சி அதிகாரிகள் மற்றும் வனத்துறை சோதனை சாவடிகளில் பணியாற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடமும் குழுவினர் கலந்துரையாடினர். அப்போது இ பாஸ் நடைமுறையில் உள்ள சிக்கல்கள் மற்றும் பிளாஸ்டிக் தடை அமல்படுத்தலில் உள்ள குறைகள் குறித்து அக்குழுவினர் கேட்டறிந்தனர். வால்பாறை நகராட்சியில் பிளாஸ்டிக் ஒழிப்பை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என்று சிறப்பு குழு நகராட்சி நிர்வாகத்தை அறிவுறுத்தியுள்ளது. ஆய்வுக்குழுவின் அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. திருப்பூர் அனுப்பர்பாளையத்தில் பாத்திர பட்டறைகளில் கும்பலாக சென்று திருடும் 9 பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். அனுப்பர்பாளையத்தில் பாத்திர பட்டறை மற்றும் அது தொடர்பான தொழிற்சாலைக்குள் கும்பலாக வரும் சில பெண்கள் அங்குள்ளவர்களிடம் தண்ணீர் கேட்பது போல நுழைந்து அங்கிருக்கும் பொருட்களை திருடிச் செல்வது அரங்கேறி வந்தது. சில பாத்திர பட்டறைகளில் ஆளில்லாத நேரங்களில் கைவரிசை காட்டி வந்ததும் தொடர்ந்தது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதனையடுத்து திருட்டில் ஈடுபட்ட 9 பெண்களை திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்தினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை அவனியாபுரம் சுற்றுச்சாலையில் உள்ள தனியார் விடுதியில் பிரம்மாண்ட கேக்கில் கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் குடில் போன்று முழுக்க 100 கிலோ எடையுள்ள ஜிஞ்சர் கேக்குகளால் இது தயார் செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து வந்த இளைஞர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கியதோடு மட்டுமல்லாது ஆடி பாடி அங்கிருந்தவர்களோடு தனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஒரு 100 கிலோ ரீஃபைன் ஃப்ளாரில் 1000 வகையான ஜிஞ்சர் குக்கீஸில் உருவாக்கி ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்ட குடியில் உருவாக்கியிருக்கோம். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் 3,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். எடப்பாடி தொகுதியான நெடுங்குளம், வெள்ளரிவெள்ளி, இருப்பாளி, சித்தூர், வீரக்கல், கொங்கனாபுரம் பகுதிகளில் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் பகுதி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சாலை அமைத்தல், சூரிய மின்கோபுர விளக்கு அமைத்தல் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி 3,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 38 திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற 18 திட்டப் பணிகளையும் எடப்பாடி பழனிசாமி துவக்கி வைத்தார். இந்திய கிரிக்கெட் அணிக்காக ஒரே ஒரு சர்வதேச போட்டியில் மட்டுமே விளையாடிய கிருஷ்ணப்பா கௌதம் ஓய்வை அறிவித்துள்ளார். கர்நாடகாவைச் சேர்ந்த கிருஷ்ணப்பா கடந்த 2021ஆம் ஆண்டு இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் விளையாடினார். அதன் பிறகு அவருக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்காத நிலையில் உள்ளூர் தொடர்களில் சிறந்த ஆல்ரவுண்டராக ஜொலித்தார். 2021ஆம் ஆண்டு IPL ஏலத்தில் சென்னை அணி அவரை சுமார் 9 கோடிக்கு ஏலத்தில் எடுத்தது. இருப்பினும் ஒரு போட்டியில் கூட களமிறங்காதது விவாத பொருளானது. மும்பை, ராஜஸ்தான், பஞ்சாப், லக்னோ IPL அணிகளுக்காகவும் விளையாடியுள்ளார். இந்நிலையில் கிருஷ்ணப்பா கௌதம் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலும் இருந்து ஓய்வு அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.